لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அப்சால் மதீனாவில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற நற்குரானை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை பெற்றுக்கொள்வது, நம்முடைய வாழ்நாளில் அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி செய்து வருகிறோம். சூரத்துல் ஆராஃபுடைய 64 வசனங்களை கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உள்ள அந்த சம்பவங்களை, வரலாறுகளை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன் இதை சொல்லிக் கொடுக்கிறான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது வரை உலகத்தில் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது. அதனால் இவைகள்லாம் நடைபெற்றது என்று சொல்லி அல்லாஹ் அங்கே நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதில் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த சப்ஜெக்டில் கடைசியாக நம்ம பார்த்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பார்த்தோம். இந்த 65வது வருஷத்துலேருந்து 73வது வசனங்கள் வரை அல்லாஹ் சொன்னாரா, ஆது சமுதாயம் என்று சொல்லி ஒரு சமுதாயம் இருந்தார் உலகத்தில். அந்த ஆது சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இலா ஆதின் அசாபும் பூதன், ஆது சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரராக இருக்கிற பூதை நாம் அனுப்பி வைத்தோம். கால அந்த பூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, போய் என்னென்ன சொன்னாங்க, யா கௌமி ஊபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு. முதல்ல சொன்ன வார்த்தை தான். நபிமார்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட போய் முதலாவது சொன்ன வார்த்தையே இதுதான், ஊபுதுல்லாஹ மா லக்கும் இலாஹுன் கைருஹு என்ற வார்த்தை குர்ஆன் நிறைய இடங்களில் வரும். எங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ அங்கெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை மக்கள்கிட்ட போய் அல்லாஹ்வை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும். முதல் விஷயமா இருக்கும். மற்ற விஷயங்கள் அதுக்கு பிறகுதான். அப்போ இங்கே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன், உங்களை படைப்பு வளர்த்து பரிபாலிக்கிற அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்க. அப்பெல்லாம் தத்தக்கூடும், அவனுக்கு நீங்கள் பயந்து வாழ மாட்டீங்கன்னு கேளுங்க. போய் காலன் மரபுள்ளவீன கப்பல் மீன் கௌமிகி, அவருடைய சமுதாயத்தில் தலைவர்கள் இருக்கிற தலைவர்கள் சொன்னது இல்லையா, எங்கே பார்த்தா தலைவர்கள் தான் இருப்பாங்க. அழிக்காட்டியம் செய்யக்கூடிய தலைவர்கள் தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த நபிமார் எந்த நபியை எல்லாம் அனுப்பினானோ அந்த நபியோட தலைவர்கள் சொன்னாங்க, இன்னால் நராக்கி சஃபாஹா, நான் உன்னை முட்டாளாக பார்க்கிறேன். எல்லாம் குடிக்கிட்டு இந்த நபியை பார்த்து அவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா, நீ தான் முட்டாளாக இருக்கிற, நாங்கள் அறிவாளியாக இருக்கிறோம், எங்கள்கிட்ட தான் பெரிய எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னால் நடுநுக்க மின்னல் காதிபி, நீ பொய் சொல்லுகிற கூட்டத்தில் ஒரு பொத்தவனாக இருக்கேன்னு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி அந்த தலைவர்கள்லாம் நபியை பார்த்து சொன்னதாக எல்லாம் பதிவு செய்யணும். ஒன்று நீ முட்டாள்னு திட்டுறான், ஒன்று இன்னொன்று நீ தான் பொய்யர் அப்படின்னு சொல்லி நபியை பார்த்து அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு நபி சொல்கிறாங்க, காளையா கௌமி லைசபி சபாகா, என்னிடத்தில் எந்த விதமான முட்டாள்தனமும் கிடையாது. வலாக்கின்றி ரசூலும் ரப்பில் ஆலமீன், ஆனால் நான் யாருன்னு சொன்னாக்கா அவங்க சொல்கிறாங்க, அந்த நபி சொல்கிறாங்க, அந்த ஊரில் சொல்கிறாங்க, நான் யாருன்னு சொன்னாக்கா அது அகில உலகத்தை படைப்பு வளர்த்து பரிபாலனம் செய்கிறேன், அல்லாஹ்ட்ட இந்த செய்தியெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன போய் நீங்கள் முட்டாள்னு சொல்கிறீங்க? நான் அது கிடையாது. வள்ளிகளுக்கும் விசாலாத்து ரப்பி கனலக்கும் நாசிகன் அமீன், நான் உங்களுக்கு அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறானோ அதை சொல்லிக் கொடுக்குறேன், நான் அதை அறிவிக்கிறேன், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், இன்னும் உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு பெற சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிற விஷயத்தை கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள் என்று அவங்க எச்சரிக்கிறாங்க. அப்புறம் கேட்குறாங்க, அவள் அஜிப்தும் அஞ்சாக்கும் விக்குறும் ரப்பிக்கும் அலா ரஜுலின் மீட்கும்,
உங்கள்கிட்ட ஒரு மனிதரை எல்லாம் தேர்ந்தெடுத்து அல்லாவுடைய செய்திகளை சொல்லும் போது அவங்கள போயிட்டு நீங்கள் வந்து ஆச்சரியப்படுறீங்களா? அல்லாவுடைய செய்திகள் உங்களுக்கு விளங்கலையா? இல்லை இறுதியிறப்பு நான் உங்களை எச்சரிப்பதற்காக நீங்கள் செய்கிற முட்டாள்தனமான காரியத்திற்காக எச்சரிப்பதற்காக நான் அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கிறேன், நான் கூட சொல்கிறேன். ஆனால் என்ன போய் முட்டாளுங்கிறீங்க? பதுக்குழு இது ஜாதகம் சொலக்கா மென்பாபி கோவின் நோக்கி அவங்க அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருள்களை பற்றி நீங்கள் பேசலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பின்தொடர்களாக ஆக்கி உங்களுக்கு எவ்வளோ வந்து ரகமத்து செஞ்சுருக்காங்களா? அதை நினைக்க மாட்டீங்களா? ஒரு ஜாதகம் கல்பியல் பஸ்தா உங்களுக்கு வலிமை உள்ளவர்களாக உங்களை எல்லாம் ஆக்கி வைத்தாங்க. உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களை விட இந்த ஆதி என்று கொண்டவர்களை மிகப்பெரிய வலிமை வாய்ந்த சமுதாயமாக எல்லாம் ஆக்கி வைத்தான். கட்டடங்கள்லாம் வந்து அப்படியே மலையை கொத்துக்கிட்டு கட்டிடுவாங்க. அந்த காலத்தில் மலையை கொடைகள் சமுதாயம் மலையை அப்படி குடைஞ்சி உள்ள போய் வந்துடுவாங்க, வீடு கட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு பலமாக இருந்தாங்க. இதெல்லாம் நல்லா தான் அவங்க கொடுத்தோம். பதுக்குரு ஆளாகி அல்லக்கும் தப்பிடிக்கிறோம். அதனால அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள்கொடைகளை நினைச்சு பாருங்க, அப்போ நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, காவலும் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, அஜித்தனால் என் ஆபுதல்லாக வந்தவும் அல்லாவை மாத்திரம் வளர்க்க வேண்டும் என்று சொல்வதற்காக என்கிட்ட வந்தியா நீ எப்படி கேட்குறாங்க பாருங்க. நாங்கள் வந்து பல தெய்வ கொள்கையில் இருக்கிறோம். நகர மாத்தாலும் யாபது ஆகாகனா எங்களுடைய முன்னோர்கள் வணங்கியிருந்த அந்த சிலைகளை எல்லாம் விட்டு அல்லாவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நீங்கள் என்கிட்ட வந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கேள்வி கேட்குறேன். பார்த்தீங்கன்னா பிமா காய்ந்துனா இன்கொண்டும் சாதிக்கும், இன்கொண்டும் என சாதிக்கும். நீ உண்மையாக இருந்தாக்கா நீ சொல்றீங்களா அழிவு ஒன்று சொல்றீங்களா கூட அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க, எப்போ நீ வழிகட்டில் இருக்கிற, முட்டாளாக இருக்கிற, உனக்கு அறிவு கிடையாது, நீ வழங்குவதற்கு தகுதி இல்லாததெல்லாம் வழங்குற, நீயாக கற்பனை செஞ்சு வழங்கிட்டு இருக்கிற, அதனால உனக்கு அழிவு ஏற்படும் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இருக்கு கொண்டு வா பார்ப்பேன், அழிவு வந்து இப்பே கொண்டு வந்துரு. அப்போ அதுக்கு வந்து நபி சொல்கிறாங்க, காலக்கது வக்கா அதைக்கும் வேறு நம்பிக்கும் ரிஜிஸும் வக்கலப்படும். நீங்கள் அல்லாவுடைய கோபத்திற்கும் அல்லாவுடைய தண்டனைக்கு ஆளாக்கிட்டீங்க என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அத்துகாதிரூனி பி அஸ்மாயும் சம்மைக்குமோக அன்றும் ஆகாவுக்கும் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் எந்த பெயரை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறீங்களோ அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுக்கு எந்த விதமான ஆதாரம் கொடுக்காத, அனுமதிக்காத விஷயத்தை கொண்டு நீங்களாக கற்பனை செய்து கொண்டு ஒரு உறவை அமைத்துக் கொள்கிறீர்கள். அதுக்கு ஒரு பேர் வேறு வைக்கிறீங்க, அந்த பேரை வந்து வழங்குறீங்க. அந்த விஷயத்தில் என்கிட்ட நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி போகிறாங்க பாருங்க. அவங்க பேச்சு எப்படி இருக்குன்னு நண்பர்களுடைய பேச்சு எல்லாமே வந்து இப்போ நடக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சமுதாயத்தில் எப்படி வந்து இணை வைத்துக் கொண்டு அப்போ காலமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து சிறை வழிபாடுகளும் பெரியவரை வழங்குதலும் நல்லவர்களை வந்து முட்டாள்கள் என்று சொல்வதும் முட்டாள்தனமான செய்திகளை எல்லாம் அவங்க நியாயப்படுத்தி இவர்களுக்கு எதிர்வாதம் புரிவதும் நடந்து கொண்டே தான் இருக்குது. அது நடந்து கொண்டு தான் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு குரான் சொன்னதா இதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்போ நஸரல்லாஹு பிஹா மின் சுல்தான் எந்த விதமான ஆதாரத்தையும் இறக்கி கொடுக்குற உனக்கு அல்லாஹ் வந்து இப்படி தான் இருப்பான்னு சொல்லி கொடுக்குற. நீயா கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு, நீயா பேரை வச்சுக்கிட்டு, நீயா வணங்கிக்கிட்டு அதை பற்றி ஏற்று வாக்குவாதம் பண்ணுறியான்னு சொல்லி நபிமார்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க. பல்தலிரு இன்றி மாக்கும் மின்னல் முன்தலிரு. நீ இந்த கேட்குறீங்கள அல்லாவுடைய வேதனையை உடனே கொள்வான்னு கேட்குறீங்கள, நானும் வந்து எதிர்பார்த்துருக்கேன், நீ எதிர்பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி விட்டு விலகி விடுவதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் அந்த சமுதாயத்தை பார்த்து, பஞ்சைனாகும் வல்லதீனமாகும் அவர்களையும் நபிமார்களையும் அவர்களோடு இருந்த சில பேரை மாத்திரம் காப்பாற்றினேன். ரகமத்தில் என்னுடைய ரகமத்தின் மேலே அருள்களை கொண்டு கத்தனா தாபிர் அல்லதீன கத்தமும் யாயாக்கி ஒமாக்கானும் யாராலும் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்களை வேரோடு அறுத்து விட்டோம். கத்தனா தாபிர் சொன்ன வார்த்தை வந்து ஒன்றுமே தெரியாமல் மொத்தமாக சமுதாயத்தை அழித்து விட்டோம் என்று அவர் சொல்லுவார். நாது கூட்டம் சமூக கூட்டம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இவங்களாம் என்னன்னு சொன்னாக்கா வாக்குவாதம் பண்ணாங்க அங்கே நபிமார்கிட்ட. அது எப்படிப்பட்ட வாக்குவாதம்? டேரெக்டாக வாக்குவாதம் பண்ணுறாங்க. அது அவரோட கேள்வி இவரோட பதில், அவரோட கேள்வி இவரோட பதில். அதுக்கு பிறகு வேதனை வந்து அவரை வாங்கிக்கிட்டாங்க. நல்லா பதிவு சொல்ல பழட்டாங்க. எல்லாம் அனுப்புறது அப்புறம் வெயிட் பண்ணிடவே இல்லை, வேதனை கொண்டு வந்தாங்க. அந்த நபிமார்கள் கையெழுத்தினாங்க. உடனே என்னண்டு யாரும் நான் வந்து தாவல் செஞ்சு பார்த்தா கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ சொன்ன விஷயத்த சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ அழிவே கொடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அல்லாஹ் அதுதான் உடனே அழிக்கிறதாலும் பதிவு செய்கிறது. அப்போ கடந்த கால வரலாறுகளை என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்ல நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் துவா செஞ்சுக்குங்க. இதே மாதிரி உங்கள்கிட்ட வாக்குவாதம் செய்கிற மக்களிடத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து
அந்த பொறுமையாக இருக்கின்ற காரணம் அவங்க இருப்பாங்க. நீங்கள் வந்து துவா செய்யும் அதுக்காக. அப்போ நீங்கள் துவா செய்யும்போது அந்த ஏற்கனவே அழித்தல் இல்லையா, அது மாதிரி அழிவை வந்து டைரெக்டாக நான் கொடுக்காம நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பிடித்து விடுவேன் சொல்லி அல்லா வந்து வேறு வேறு பல வருஷங்களில் அல்லா வந்து அறிவுறுது. அது இல்லாத ரசூலுல்லாஹ் கொடுத்த சிறப்பு தன்மையில் அவங்களுக்கு பண்பு என்னது, உடனே அவங்க வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. எப்பயுமே அழிவை நோக்கி போனதாக ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிக்கும்போது கிடையாது. எங்கேயுமே அவர்களுக்கு எவ்வளோ துன்பம் கொடுத்த போதும் மக்கள் துன்பம் கொடுத்தாங்க, அந்த நபிமார்கள் கொடுக்காத துன்பம் கொடுத்தாங்க. இருந்த போதும் கொஞ்சம் பொறுமையை காத்து அவங்க அழிக்க வேண்டாம், துவா செய்யுங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க சந்ததிகளில் ஒரு வேலை நேர்வழி பெற்று விடலாம் என்றெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்குது. நம்ம அதிசாய்வு செய்து பார்க்கும்போது வாய்ப்பில் வந்து அதே மாதிரி அவங்க துன்பம் கொடுத்த போது மலையுடைய மலர்களை அனுப்பி 2 பக்கம் அவங்க 2 அந்த ஊரே விட்டு நசுக்குவதாகலாம் நல்லா கேட்க சொன்னாங்க. அப்போல்லாம் அவங்க சொன்னாங்க இதில் அழிக்க வேண்டாம் இல்லை, இவங்க வந்து இசாத்துக்கு வரலன்னு சொன்னாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து துவா செய்யணும். அப்போ வந்து அந்த சந்ததிகள் வந்து இசாத்துக்கு வருவாங்க, நேர்வழி பெறலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக அதிசயம் சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ நடந்துருக்கு. நீங்கள் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காப்பி கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 1400 வருஷத்துக்குள்ளே அந்த கஷ்டப்படுத்தாங்க இல்லையா, இப்போ ரசூலுல்லாஹ் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால இன்றைக்கு வந்து தாய்ப்பு இருக்கிற மொத்தமாக 100% முஸ்லீம்கள் மாற்றணும். என்ட்ரே ஆக முடியாது வேறு, அந்த அளவுக்கு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வரலாறுகள் வந்து நபிமார்களுடைய வரலாறை பார்க்கும்போது அவர்களை வந்து அந்த மக்கள் உடனே வேதனையை வந்து கேட்டாங்க, அல்லா அழித்து இருக்கிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக இருக்கிற நம்மை மாத்திரம் அல்லா வந்து விட்டு பிடிக்கிறான். அது அல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருந்தன்மையான குணமும் அல்லாஹ்விடத்தில் வந்து அழிக்க வேண்டாம், ஒரேயிலேயே சமுதாயத்தை அழித்து விட வேண்டாம் என்ற துவாவும் காரணம் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அது வந்து நம்ம கண்கூடாக பார்க்கணும். சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வந்து அங்கே அல்டர்னேட் பண்ணாங்க, மக்கள் அவங்க எதிராக சொன்னாங்க இல்லையா, எங்கேயுமே பதுவா செய்யவே கிடையாது, மன்னித்து விட்டதாக தான் நம்ம பார்க்குறோம். அதாவது அவங்களுக்கு எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் மன்னித்து விட்டதாக பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாக எல்லாம் வைத்திருந்தான். அதுக்காக வந்து உயர்வு தாழ்வு சொல்ல அந்த நபிமார்கள் காலத்தில் அந்த மக்கள் வந்து உடனே கெட்டதுனால எல்லாம் அழித்திருக்கிறாங்க சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே வந்து அந்த நபிமார்கள் கொடுத்த கட்டளை அது அவ்வளோதான், அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது. அவங்க ஏன் வந்து பதுவா செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் வந்து செய்ய வைத்திருக்கிறாங்க. அந்த சமுதாயத்தை இப்படி அழிக்க முடியும், அல்லாஹ்வால் சில சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் என்று அல்லாஹ் நம்ம பொதுவாக சொல்லுகிறாங்க. என்ன படிப்பில் இருக்கு, அழிக்கவும் முடியும் அல்லாஹ்வால் ஒரே அடியாக விட்டு பிடிக்க முடியும். ஆனால் எப்படி இருந்தாலும் குற்றங்களுக்கு தண்டனை இருக்குது. அது மக்கள் செய்கிற எல்லா குற்றங்களுக்கும் தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனை இருந்தால் அல்லாஹ் பொறுமையாக அந்த சமுதாயத்தை கொடுத்துருக்காங்க. அதனால அதை வந்து ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொண்டு வழிகேட்டில் போயிடக்கூடாது என்று அல்லாஹ் வந்து எச்சரிக்கிறான். பல இடங்களில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்காக வந்து துவா செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த இணை வைக்கின்ற விஷயங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன் நினைக்காதீங்க, அல்லாஹ் வந்து விட்டு பிடிப்பான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய அந்த இபாதத் விஷயங்களையும் வரலாறுகளில் நம்ம வந்து நபிமார்களுடைய வரலாறை படிக்கும்போது தான் நமக்கு விளங்குது. நம்ம சமுதாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு அல்லாஹ் எவ்வளோ அருள் புரிந்திருக்கிறான் என்பது விளங்குகிறது. அதை மேலதிகமாக புரிந்து கொண்டு இன்ஷாஅல்லாஹ் நம்முடைய தொழுகை விவாதத்தில் அதிக கவனம் செலுத்தணும். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். நம்ம தொழுகை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லும்போது அதிகமாக நன்மை இருப்பதாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு முறை ஸலவாத் சொல்லணும்னு சொன்னாங்க, 10 நன்மை இருக்கிறதாக புரிகிறான்னு சொல்லி அதை வந்து நம்ம அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அத்தகைய தோதல் இல்லையா அல்லாஹ் சரியாக அது மாதிரி விஷயங்களை ஒரு தொடராக நம்முடைய அமல்களை வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதல்லாத வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த சிபாரிசு சொல்லக்கூடிய விஷயம் இருக்க தான் செய்யும். மறுமை நாளில் வந்து சில பேருக்கு அல்ல அனுமதி கொடுக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேருக்கு சிபாரிசு செய்வாங்கன்னு இருக்க தான் செய்யும். குர்ஆன்ல வந்து அதை நம்பி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தவிர சிபாரிசு இருக்குது, ரசூலோட சிபாரிசு இருக்குது. ஆனால் அல்ல அனுமதி கொடுப்பான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பேசி யாராருக்குன்னா அல்ல அனுமதி கொடுக்குறாங்கன்னா அவங்க சிபாரிசு இருக்குது. அப்போ நம்ம வந்து ஸலவாத் சொல்லும் பொழுதும் வாங்க சொன்ன பிறகு அவங்களுக்கான துவா செய்யும் பொழுதும் சிபாரிசு செய்வேன் என்று ரசூல் சொல்லி கொடுக்குறாங்க, ஹதீஸ்ல வருகிறோம். அதனால் எப்படி நம்ம வந்து ஆதரவு வைக்கணும்னு சொன்னாக்கா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுப்பான், அந்த அடிப்படையில் சிபாரிசு செய்யலாம். அவங்க வேலை அதுக்காக முழுமையாக நம்பிக்கொண்டு செல்லலாம்னு பார்த்துக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நீங்கள் வந்து மோளம் போதுங்க அவங்க வந்து சிபாரிசு செய்வான்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம அப்படி சொல்லலை. அது சிபாரிசு இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா வழிமுறை செஞ்சு கொடுக்குறாங்க சொல்லலாம். அத்தகையத்தில் ஓதும் போது நீங்கள் அந்த இதை ஓதிக்கிங்க, அதுக்கு வந்து தனியாக எங்கே அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள், அல்லாஹ் அருள் புரிவான். பாங்கு சொன்ன உடனே துவா செஞ்சுக்கிங்கிறாங்க. நம்ம ஒரு பாங்கு சொல்கிறது இல்லையா, பாங்கு சொல்லும்போது ஏதாவது ஒரு பள்ளிவாசலுடைய பாங்கை நம்ம வந்து கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ரொம்ப அதிகம் தாம வசலாத்தில் காயமாக அதிமுகம் அந்த
தோ இல்லையா, அது வந்து குறிப்பாக ஓதிக்கொள்ள வேண்டும். அது மூலமாக அதிகமாக நன்மை இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம செய்கிற அமல் வந்து நம்மள்ட்ட ஆட் ஆகிட்டே இருக்கணும். டெய்லி பஞ்சோடு தொலை வருவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த நன்மைகள் வந்து பஞ்சரிக்கிற மரமா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். லோவருக்கு வரமா எக்ஸ்ட்ரா ஆகும், அசருக்கு வரமா மயிலுக்கு வரமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ சதைகள் அம்மாவிரமா விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம மௌத்து வரைக்குமே நம்முடைய அமல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைமுகமாக நம்மகிட்ட ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆட் ஆகிட்டே இருக்கிறதா நம்மளுக்கு நாளைக்கு வந்து நன்மை போயிருக்கும். அதெல்லாம் அந்த சின்னதாக நினைக்கக்கூடாது. இந்த உட்கார்தான் என்ன கிடைக்க போகுது, இதை கேட்கறதா என்ன கிடைக்க போகுது, வரது தான் இல்லை. அது வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பேங்கில் வந்து அக்கௌண்ட் மாதிரி நம்மளுக்கு அல்லாவுடைய அந்த நம்மளுடைய பேரில் உள்ள அக்கௌண்ட்டில் வந்து இந்த அமல் எல்லாம் வச்சாங்களா அது வந்து ஆட் ஆகி நன்மையாக மாறிக்கொண்டே இருக்கும். அன்றைக்கு ஒரு நன்மைக்காக அழைக்கிற போதெல்லாம் நமக்கு வந்து அதிகமாக நன்மை தருவதாக சொல்லுகிறான். அதனால் நம்ம வந்து அமல்களை கொண்டு வந்து அல்லாஹ்வின் ஆதரவு வைத்து வரக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருடைய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.